வழக்கமாக எல்லாரும் வந்து என்கிட்ட மைக்க நீட்டி இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. ஆனால் நானே வாலண்டரியாக வந்து நம்ம இந்த படத்தை பற்றி சொல்லி ஆகணும்னு சொல்லிய கட்டாயத்துக்கு இந்த படம் தெளிச்சு அந்த படம் பேர் தான் அதர்ஸ். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே நீங்கள் இவங்க டேரக்டர், இவங்க கொரியோகிராஃபி, அது இது எதுவுமே பார்க்க தேவையில்ல. ஒரு நல்ல படத்துக்கு நீங்கள் வந்து ஷார்ட்ஸை பார்க்குறப்போ ஒருத்தன் சஜஸ்ட் பண்ணுவான், அதை போய் நீங்கள் ஹாட் ஸ்டார் அது இதுன்னு பார்க்குறீங்க. இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம், தனியாக பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். ஒரு அழகான ஒரு படம், சோசியல் மெசேஜ் இருக்கிற ஒரு படத்தை சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்தை தெரிவிக்க வேண்டிய ஒரு சினிமா ரிவ்யூவரா நான் இந்த படம் தமிழ் படம் காலரை தூக்கி விட்டு சொல்ற அளவுக்கு நல்ல படமா இருந்தது. அதுக்கு நான் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன் டைரக்டருக்கு. ஆக்சுவலா இந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்து நான் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம போய் உட்காந்தேன். ஆனா படம் ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு நல்லா பூஸ்டப்பாவே இருந்தது. சமூகத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் உள்ள எட்டுன்னு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் சீட்டு முனையிலே உட்காந்து வைக்கும் படம்னா இந்த படத்தை சொல்லலாம். கேரளா படத்துல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், கிரைம், அது இதுன்னு இருக்குன்னு இந்த படத்தை தூக்கி போடுறா கேரளா படம் காணாமே போயிடும். என்ன ஆக்டிங்கு! நீங்க வந்து ஒரு இந்த படம்லாம் பார்த்துருப்பீங்க, அதாவது ராட்சசன் படம் பார்த்துருப்பீங்க. அந்த ராட்சசன் படத்துல கூட லாஸ்ட்ல அந்த பையன் மிரட்டுறது, அந்த சீன்ஸ்லாம் பயப்படுவீங்களா, அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் இந்த பையன் பண்ணியிருக்கான். ஆக்சுவலாக அந்த பையன் என்ன டபுள் வேடத்தில் நடிச்சிருக்கான், அதுவும் எக்ஸ்ட்ரானியா இருக்கு. அந்த ஹீரோ ஒரு மலையாளத்து ஹீரோ மாதிரி தான் இருக்காரு, ஆனால் ரொம்ப அழகா இருக்கு. 96ல நடிச்சிருக்கோம். அந்த பொண்ணு ரொம்ப சட்டிலா நடிச்சிருக்கோம். ஆனால் பட் இந்த படத்துல ஒரு டாக்டரா அப்படியே 100% டாக்டர் சொல்ற அளவுக்கு அழகா நடிச்சிருக்கு. நிறைய ஆர்டிஸ்ட் நம்ம சினிமால தேடி ஐயோ இவங்களாம் மறந்துட்டுமே, இவங்களாம் இன்னும் இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வையாபுரி இருப்பாரு. இந்த படத்துல காமெடின்னு சொல்லி முனிஷ்காந்த் நடிச்சிருப்பாரு. அவருக்கே உண்டான அந்த போலீஸ் கேரக்டர் நக்கல் நையாண்டி, அவரும் இந்த இவரும் இருப்பாரு, குண்டா இருப்பார்ல. இந்த படத்துல போலீஸ் கேரக்டர்ல பண்ற முனிஷ்காந்த் நம்ம பைல்வான் ரங்கநாதனும் அவங்களாம் சந்திக்கிற சீன்லாம் செம்ம காமெடியா இருக்கும். பட் காமெடி படம்னு இதை சொல்லிட முடியாது. அங்கங்க தோல்வின்றது இல்லை, நம்மளுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்கறதுக்கு பக்காவா பண்ணியிருக்கிறாங்க. நல்ல கதைக்களம், 2 சைட்ல கதைலாம் களத்தை வச்சு ஒன்னா மிங்கிள் ஆகிற கிளைமேக்ஸ், அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு விஷயத்த அது இல்லை அப்படின்னு காமிக்கிறது ரொம்ப அழகா நடிச்சிருக்காங்க இந்த அதர்ஸ்ன்றது. இந்த சமுதாயத்துல டிரான்ஸ்ஜெண்டரு நிறைய பேர்லாம் இதெல்லாம் இருக்கிறாங்கல்ல, இன்னைக்கு ஃபர்டிலிட்டி சென்டர்ல நடக்கிற பிரச்சனைகள் என்ன, அங்க என்ன மாதிரிலாம் கையாளுறாங்க, அது மட்டும் இல்லாம உடல் ஊனமுற்றவர்கள எப்படியெல்லாம் இது பாதுகாக்கிறாங்கன்ற பேர்ல இது பண்றாங்க. அது இல்லாம எல்பிஜி ஹோமு, அந்த குழந்தைங்களை பார்த்துக்கிற அந்த ஹோம்ஸ்லாம் இருக்குல்ல, அங்க என்ன மாதிரியான பாலிடிக்ஸ்லாம் நடக்குதுன்றத தோலுரிச்சு காட்டிருக்காரு இந்த டைரக்டர். பாடல்கள் அருமையா இருந்தது. என்ன சொல்லணும்னா இந்த மியூசிக் டைரக்டர் தான் சொல்லணும். போன வாரம் ஒரு படம் வந்தது, ஜிப்ரான் மியூசிக் டைரக்டர். அப்பயே நான் வந்து இப்படி ஒரு மியூசிக் போட்டிருக்காரு ராயன் நினைக்கிறாங்க. அந்த படம் பேரு ஆரியன் சொல்லிட்டு, சாரி, போன வாரம் ஆரியன் ஒரு படம் வந்தது. அந்த படத்துல ஜிப்ரான் போட்ட அப்பயே நான் மிஸ் பண்றோம், இவர் பெரிய நல்லா வர வேண்டியவராச்சே டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படமா ஜிப்ரான் போட்ட மியூசிக் அப்பா எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. படம் கிளாசிக்கா இருந்தது. ஒரு சூப்பரான ஒரு தமிழ் படம்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த அதர்ஸ் படம் வந்து நிக்குது. இதை நான் சொல்லி ஆகணும், இது என்னோட கடமை. கண்டிப்பா இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க. அப்படி இல்லைன்னா கமெண்ட் செக்ஷன்ல நல்லா இல்லைன்னா கண்டிப்பா என்ன திட்டுங்க, நான் ஏத்துக்கிறேன். நீங்க உங்களை 100% சாட்டிஸ்ஃபை பண்ண வைக்கும் இந்த படம். கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. ஒரு நல்ல படம் பார்த்ததான, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்ததுக்கான இந்த இது வரும் எக்ஸ்பெக்டேஷன். இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லருக்கு உள்ள ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் எல்லாம் வச்சு பண்ணிருக்காங்களா? இன்வெஸ்டிகேஷன்ல கண்டுபிடிக்க போற டைம்ல டப்புன்னு ஒரு சாவுறோம், யாரை தேடி போறோம்னா அவங்க செத்துருவாங்க. இதுதான் இந்த படத்தோட ஸ்பெஷல். மறுபடியும் யாரும் கஷ்டப்பட்டு கடைசி வரைக்கும் இந்த படம் ஆரம்பிச்ச இடத்துலயே வந்து நிற்கும். ஆனா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இவனான்ட்டு ஒரு சாட்டன் இவன் தாண்டா அப்படின்னு நம்மளே வாய் திறந்து கத்துற அளவுக்குலாம் இருக்கும். அந்த டைம்ல அவனை போட்டு அந்த பழியை வேற பேர் மாத்தி விடுறதுலாம் அது நல்ல டேர்ன்ஸா இருக்கும். அந்த இடம்லாம் ட்விஸ்டும் நல்லா இருக்கும். அந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்கிறாரு டைரக்டர். வந்து இந்த படத்துக்காக எப்படியும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷம் ஹோம்ஒர்க் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. 5 வருஷமா ஷூட்டிங்காக நடந்திருக்கோன்றதை பார்க்குறேன். சென்னையில் முக்கியமான ஏரியாஸ்லாம் காமிச்சிருக்காங்க. ஹைவேஸ்ல இருந்து அங்கே நடக்கிற விஷயங்கள்ல அதெல்லாம் பேப்பர்ல வந்த விஷயங்கள் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே காட்டுறது. நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வா தனியா நம்ம எங்க நைட்ல போகக்கூடாது ஹைவேஸ்லன்றதையும் அழகா காமிச்சிருக்காங்க. சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு குரியன் வந்து ஒரு போலீஸ் நடிச்சிருக்காங்க, சுந்தராஜன் சார் நடிச்சிருக்காரு, நம்ம வையாபுரி நடிச்சிருக்காங்க, நண்டு
ஜெகன் நடிச்சிருக்காப்புல, எப்படி நடிச்சிருக்காங்க? ஜெகனோட ஆக்டிங் சூப்பரா இருக்கும். விஜய் டிவியில வந்து கனெக்ஷன் சொல்லிட்டு ஜெகன் வருவார்ல, அவர் தான் வில்லன் நடிச்சிட்டு நம்ம நடிச்சுக்கிட்டே இருப்போம். லாஸ்ட் ட்விஸ்ட்ல அவரு அந்த மாதிரியே வரும், அவரும் வில்லன் தான், அதையும் அழகா காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பழைய டைரக்டர் ஒருத்தர் இருந்தார்ல, அவரு பேர் வந்து சுந்தரராஜன். மேஜர் சுந்தரராஜன் இல்ல, சுந்தரராஜன் டைரக்டர் இருக்காருல்ல, அவரு வந்து ரொம்ப அழகா பண்ணியிருப்பாரு. அப்பா கேரக்டர் சின்ன சின்ன கேரக்டர் தான். இந்த வையாபுரின்னு ஒரு காமெடி ஆக்டர் இருப்பாருல்ல, அவரை கூட்டு வந்தது, இவங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தது வந்து பரவாயில்ல, பழைய நடிகர்களுக்கும் இதுக்கு மரியாதை கொடுத்து கூட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. அப்புறம் அந்த 5 கொரியன் சொல்லிட்டு சப்போர்ட்டிங்ல ஒன்று கொடுக்குறாங்க, அந்த கேரக்டர் ஒரு லேடி, இது ரொம்ப அழகா பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே பார்க்க முடியாம ரசிக்க முடியாம வந்தது. மியூசிக்கும் ரொம்ப அருமையா இருந்தது. டிஓபிலாம் ரொம்ப வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. கதை களமே ரொம்ப அழகா இருந்தது. எப்பவுமே 2 கதையை எடுத்துன்னு வந்து சேர்ப்பாங்க, பட் ஆனா இப்ப இந்த கதை அப்படி இல்லை. இந்த கதை போறப்பே ரெண்டுமே ஒரே ஸ்பீட்ல போய் அழகா நிற்கும், நின்று பேசும் இந்த கதை அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். நிறைய இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் வந்திருக்கு, அதுல இந்த படம் எப்படி மாறுபடுது? இந்த படம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ன்றதோட மெடிக்கல் படமா நான் பார்க்கணும்னு நினைச்சா மெடிக்கல் படமா பார்க்கலாம், கிரைம் படமா பார்க்கணும்னு நினைச்சா கிரைம் ஜானரும் இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தாலும் அப்படியும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மர்டர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ரத்தம் உரையிற வைக்கிற மாதிரி, ரத்தத்தை கரை, அந்த மாதிரி பார்க்குறவங்களாம் இந்த படத்தை பார்க்கலாம். பேய் படம் மட்டும்தான் இல்லை, பேய் மட்டும்தான் இல்லை, ஆனால் மற்ற பேய் படத்துக்கான எல்லா சாத்தியக்கூறும் இந்த படத்தில் இருக்கு. ஜிப்ரான் எப்பவும் மாதிரி அவரோட வேலையை அழகாக தான் பண்றாரு. நம்ம தான் ஜிப்ரானை கவனிக்க தவறிடுறோம்னு நினைக்கிறேன். ஒரு சில படங்கள் நம்மளுக்கு யாரா மியூசிக் ரொம்ப அழகா இருக்கு அப்படி தேடி போய் பார்க்குறப்ப தெரியும், ஓஹோ ஜிப்ரான் 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 நிறைய அவரு ஹிட் லிஸ்ட்ல இருக்கு. ஆனா இந்த டைரக்டர் இன்னைக்கு 2 படம் வாசிச்சவெல்லாம் நான் தான் அடுத்த அனிருத், நான் தான் இளையராஜான்னு சொல்லி தெரியலாம். ஆனா ஜிப்ரான் கிட்ட கத்துங்க, அவர் பேசல, அவர் மியூசிக் பேசுதுன்ட்டு. இந்த படம் நீங்க கொடுத்த 150 ரூபாய்க்கு ஒர்த்தா? தாராளமான ஒர்த்து. நான் தாராளமா வாங்கணும். காலையில இருந்து நிறைய பேர் சொன்னாங்க, ஆனா நீங்க இந்த படம் பாருங்க, இந்த படம் பாருங்கன்ட்டு. டைம் இல்லை, அதனால தான் நான் வந்து ஈவினிங் ஷோ போனேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் படம் முடிஞ்சு நிறைய பேர் எழுஞ்சிக்கவே இல்லை. சில படங்கள்ல லைட்டு போட மாட்டாங்க, அதனால எழுஞ்சிக்க மாட்டாங்க. பட்டு பைசனுக்கு அப்புறம் இந்த படத்துலையும் நிறைய பேர் வந்து கண் கலங்குச்சு. அது வந்து ஒரு ஆணா ஒரு பெண்ணா இல்லை எதுவோ ஒரு சமுதாயத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்காக கண் கலங்குறாங்களே, அது அந்த தியேட்டர்ல பார்க்க முடிஞ்சுது. படத்தோட ஹீரோ ஒரு புதுமுகமா இருக்காரு, எப்படி பண்ணியிருந்தாரு? ரொம்ப அழகா இருக்காரு. அந்த போலீஸ் கேரக்டர் பண்ற அந்த ஹீரோவா இருக்கட்டும், இல்ல வில்லன் கேரக்டர் பண்ற அந்த பையன் தான் கடைசியில ஹீரோவா மாறுறான். ஸோ 2 பேருக்குமே வந்து எந்தவித இதுவும் இல்லாம இந்த ஹீரோ எப்படியெல்லாம் அலக்கடிக்கணும் அப்படின்றதுல இவங்களும், இந்த எப்படியெல்லாம் பிடிக்கணும் அப்படின்றதுல அந்த ஹீரோவும் சீன் பை சீன் ரொம்ப கரெக்டா ஆத்தென்டிக்கா நடிச்சிருக்கிறாரு. ரொம்ப என்ன சொல்றது, ஒரு மலையாள படத்துல வர ஹீரோ மாதிரி நாங்க பார்த்தோம் அந்த ஹீரோவை. படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன் எது? இந்த படத்துல எனக்கு பிடிச்ச சீன்லாம் கிளைமேக்ஸ்ல அந்த இவனை அடிச்சு போட்டுருவாரு, அந்த பர்டிகுலர் ஆளை அடிச்சு போட்டு அந்த கொலை, அவன் எல்லாரையும் சாவடிச்சிருப்பான், எல்லாமே பண்ணியிருக்கலாம். பட் அவனுக்குள்ளேயும் ஒரு கருணையா பார்க்கணுன்ற, போலீஸ்காரனுக்குள்ள ஒரு கருணை இருக்கும் அப்படின்றத பார்க்குற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவார். அந்த சீன்ல அழாதவனும் அழுதுருவான். அந்த மாதிரி ஒரு டச், டேரக்டர் டச் அவ்வளோ அழகா இருக்கும் அந்த சீன். படத்துல இந்த சீனை அவாய்ட் பண்ணிக்கலாம்னா எந்த சீனை அவாய்ட் பண்ணிக்கலாம்? படத்துல சொல்லிக்கிற மாதிரி அவாய்ட் பண்ற சீன் எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும். எல்லாமே சமுதாயத்துக்கு ஏற. கண்டிப்பா இதுல சிஸ்டர் கூட எங்க வச்சேன்னு மறந்துட்டேன்னு சொல்லிட்டு சென்சார் போர்டு பேசியிருக்கோம். அந்த அளவுக்கு அது கட் பண்ணாத அளவுக்கு அழகா எடுத்துட்டு போயிருக்கிறாங்கன்னு தான் சொல்லலாம். அதான் இந்த படத்தோட ப்ளஸ்ஸை நான் பார்க்குறேன். இந்த படத்துக்கு நீங்க ரேட்டிங் என்ன? எனக்கு நான் வந்து 5க்கு 3 கொடுப்பேன் இந்த படத்துக்கு. நல்லா இருக்கு. நன்றி.